ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு மாக் ஆஃபீஸ் யூடியூப் சேனல். அண்ட் திஸ் இஸ் சார். இன்னைக்கு நம்ம 25ஆம் தேதி வந்து ஹிந்தி எடிட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். ஸோ எந்த டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இன்ஸ்டாகிராம் இல்லை ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துலேயுமே ஒரு பரபரப்பான ஒரு நியூஸ் போச்சு. என்ன நியூஸ் அப்படின்னா, டெல்லியில் ஒரு ஜட்ஜோட வீட்டில் வந்து தீ பற்றிக்கிச்சு. அந்த தீ பற்றின வீட்டில் கட்டுக்கட்டாக நோட்டு இருந்தது, பண நோட்டுகள். ஸோ அதை பற்றின ஒரு எடிட்டோரியல், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எடிட்டோரியல். ப்ளஸ் நம்ம வந்து நிறைய வேர்ட்ஸ் இந்த எடிட்டோரியல் லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இந்த வீடியோவுக்கு பார்த்து முடிச்சிட்ட பிறகு நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் உங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்காச்சும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் 25ஆம் தேதியை அப்லோட் பண்ணிட்டோம். பட் ஏப்ரல் 1 நம்மளோட வெப்சைட்டை, ஸோ mark2officer.in அப்படின்ற வெப்சைட்டில் ஏப்ரல் 1 கரெக்டாக 5 மணிக்கு ஷார்ப்பாக இந்த ஃப்ரீ பிடிஎஃப், அந்த டெய்லி வெக்காப்ஸ் பிடிஎஃப்பும் டெய்லி நியூஸ் பிடிஎஃப்பும் நாங்கள் அப்லோட் பண்ணிவிடுவோம். ஸோ இது வந்து மண்டே டு சாட்டர்டே, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மண்டே டு சாட்டர்டே உங்களுக்கு நாங்கள் பிடிஎஃப் கொடுக்க போகிறோம், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுக்க போகிறோம், தினமும் 5 மணிக்கு. ஸோ சாட்டர்டே வந்து கம்பைலேஷன், வீக்லி கம்பைலேஷன் பிடிஎஃபாக நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம். கிளியர் தானே? ஸோ கிளியராக இருக்கும் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போது நீங்கள் 6 மணிக்கு இந்த டெய்லி வெக்காப்ஸ் பிடிஎஃப் அனலைசிஸ் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. பட் 6:30 மணிக்கு டெய்லி நியூஸ் வீடியோவும் நான் கொடுத்துட்ருக்கேன். ஓகேவா? நம்மளோட சேனலில் அதையும் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கடந்த 1 மாதமாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். மார்ச் 17 போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், நீங்கள் வந்து பிடிஎஃப் படிக்கணும். ஸோ நம்மளோட கண்டென்ட் வந்து நம்ம 25ஆம் தேதி அப்லோட் பண்ணியிருப்போம். டெய்லி நியூஸ் பிடிஎஃபையும் அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்கக்குள்ள எதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதெல்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட், நீங்கள் அதை வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம், உங்களோட நோட்டில் எழுதி வச்சுக்கலாம். பிகாஸ் நம்ம வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் எழுதி வைக்கணும் அவசியம் கிடையாது. நம்மளுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை நீங்கள் அந்த வீடியோ, டெய்லி நியூஸ் வீடியோ பார்க்கல எழுதி வச்சுக்கலாம். பட் இந்த வீடியோவை இப்போ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய வாய்ஸ் வந்து கோல்டு ஒரு மாதிரி இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 2 to 3 டேஸில் சரியாயிடும் நம்புகிறேன். ட்ரூத் அண்ட் டிரான்ஸ்பரன்சி அந்த ஜுடிஷரி அப்படின்றது கோர்ட், அந்த ப்ரொசீடிங்ஸ் ரிலேட்டடாக எல்லாமே வரும். ஸோ அந்த இடத்துல என்ன மாதிரி ட்ரூத் இருக்குது, எந்த மாதிரி டிரான்ஸ்பரன்சி இருக்குது அப்படின்றதான் இந்த எடிட்டோரியல். நான் சொன்னல, ஸ்டார்டிங்கில் சொன்னல, இந்த மாதிரி நோட்டு கட்டுகள் வந்து ஒருத்தரோட வீட்டில் அதிகமாக இருந்ததுனால இப்போது கோர்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஸோ ஒரு ஜட்ஜி வீட்லேயே இந்த அளவுக்கு இவ்வளோ போனால் எங்கேருந்து வந்தது அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தானே. ஸோ அதுக்கு கோர்ட் சைட்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு அப்படின்றதான் இந்த எடிட்டோரியல். ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓப்பனர் ஷோன் இன் ஆர்டரிங் ப்ரோப் அகேன்ஸ்ட் அ ஜட்ஜ் ஷுட் ரிசல்ட் இன் தி அக்கௌண்டபிலிட்டி டூ. ஸோ யார் மேலே அந்த குற்றச்சாட்டு இருக்கோ, அந்த ஜட்ஜ் யாருன்னு சொல்லிட்டு இந்த எடிட்டோரியல் பார்ப்போம். அந்த ஜட்ஜ் மேலே வந்து கேஸ் போட்டிருக்காங்க, ஓகேவா? அதாவது சுப்ரீம் கோர்ட்டே வந்து இதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு கேஸ் போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு கரெக்டான ஒரு அக்கௌண்டபிலிட்டி, அதாவது சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கிற ஒரு அக்கௌண்டபிலிட்டி அப்படின்றத மீன் பண்ணுறாங்க. இன் ஆர்டரிங் அண்ட் இன் ஹவுஸ் இன்கொயரிங் பை எ 3 ஜட்ஜ் பேனல். இந்த விஷயத்தை எத்தனை ஜட்ஜ் வந்து என்கொயரி பண்ணுறாங்க அப்படின்னா 3 ஜட்ஜ் பேனல். த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யார்? சஞ்சீவ் கண்ணா. மைண்டில் எழுதிக்கோங்க. நம்மளோட சிஜேஐ யார் அப்படின்னா மிஸ்டர் சஞ்சீவ் கண்ணா, ஓகேவா? ஸோ ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். வாஸ் ஆஸ் அ டெமான்ஸ்ட்ரேட்டட். இவர் என்ன பண்ணியிருக்காரு, என்ன விஷயத்தை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காரு? ஸோ டெமான்ஸ்ட்ரேட்டட் அப்படின்றது வேர்பு, ஷோடு இல்லைனா டிஸ்பிளேட் அப்படின்றது அதோட சினானிம். ஸோ எந்த விஷயத்தை அவர் டிஸ்பிளே பண்ணுறாரு, எந்த விஷயத்தை அவர் காட்டுறாரு அப்படின்னா வெல்கம் எலமெண்ட் ஆஃப் த டிரான்ஸ்பரன்சி அண்ட் quell speculation that an institution may not act decisively on issues of accountability among the constitutional court judges. ஸோ கோர்ட் ஜட்ஜஸாக இருந்தாலுமே நாங்கள் எந்த அளவுக்கு அக்கௌண்டபிளாக இருக்கும், ஒரு இஷ்யூ நடக்குது அப்படின்னா கோர்ட் சைட்லேருந்து எந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்டாக இருக்காங்க, எந்த அளவுக்கு அக்கௌண்டபிளாக இருக்காங்க அப்படின்றது இது வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இவர் பண்ணியிருக்கிறது யார்? நம்மளோட சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இவர் பண்ணியிருக்கிற ஒரு விஷயம், ஓகேவா? The action taken so far, so action எடுத்துட்டாங்க in the wake of the allegations. So allegation அவர் மேலே வச்சிருக்காங்க that burnt currency notes were found while fire was being doused அப்படின்றாங்க. டவுஸ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா டு ஸ்டாப் அ ஃபயர் ஃப்ரம் burning by pouring a liquid. அதாவது ஒரு நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா அந்த நெருப்பு மேலே தண்ணியை ஊற்றுங்க, இல்லைன்னா அந்த ஒரு சாக்கை போட்டு அணைங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த ஒரு ப்ராசஸுக்கு பேர் தான் டவுஸ்டு அப்படின்னு சொல்லுவோம். கிளியர் தானே? ஸோ இந்த இடத்துல ஏன் டவுஸ்டு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக புரியும். டவுஸ்டு அட் அ ரெசிடென்ஸ் ஆஃப் அ ஜஸ்டிஸ் யஷ்வந்த் வர்மா ஆஃப் அ டெல்லி ஹைகோர்ட். ஸோ எந்த ஜட்ஜ் மேலே அந்த பிரச்சனை, அந்த அலிகேஷன் வச்சுருக்காங்க அப்படின்னா யஷ்வந்த் சர்மா இவரோட வீட்டில் தான். ஸோ டெல்லி ஹைகோர்ட்டில் இவர் இருக்கார். இஸ் அ மல்டி pronged அப்படின்றாங்க. ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த மல்டி pronged? இட் இஸ் யூஸ்டு டு டிஸ்கிரைப் a comprehensive or versatile approach to problem solving. எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம் சால்விங் இல்லை ஒரு டிசிஷன் மேக்கிங்கை எடுக்கிறோமோ அதை வந்து எந்த வார்த்தை யூஸ் பண்ணி சொல்லலாம் அப்படின்னா மல்டி ப்ரோங்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல ஏன் அந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க? சுப்ரீம் கோர்ட்டே வந்து இந்த ஒரு விஷயத்து மேலே அலிகேஷன்ஸ் வச்சு
இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கல்ல, அதை தான் இந்த இடத்துல மீன் பண்ணுறாங்க. ஏ preliminary report from the Chief Justice of Delhi High Court, Justice D.K. Upadhyaya, along with the response from the judge concerned was obtained. ஸோ இது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட, அதாவது ப்ரிமினரி ரிப்போர்ட் வந்து யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க, டெல்லி ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் யார், டிகே உப்பதையா அவர்கிட்ட இருந்தும் வாங்கியிருக்காங்க. வாஸ் அப்டைன் இட் ஹாஸ் பீன் டிசைடட் நாட் டு அலோகேட் ஜுடிஷியல் ஒர்க் டு ஜஸ்டிஸ் வர்மா. ஸோ இந்த விஷயத்தினால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த யஷ்வந்த் வர்மா இருக்காருங்களே, அவருக்கு எந்த ஜுடிஷியல் ஒர்க்கும் அலோகேட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஆர்டரை கொடுத்துருக்காங்க. எ ப்ரொபோசல் ஆல்ரெடி பீன் இனிஷியேட்டட். ஸோ இந்த ப்ரொபோசல் வந்து ஆல்ரெடி இனிஷியேட் பண்ணிட்டாங்க டு சென்ட் இம் பேக் டு இஸ் பேரண்ட் ஹைகோர்ட், அலகாபாத் ஹைகோர்ட். ஸோ இவர் எந்த ஹைகோர்ட்லேருந்து வந்தவர் அப்படின்னா, அலகாபாத் ஹைகோர்ட். யார், யஷ்வந்த் வர்மா. இவர் திருப்பி அவரோட பேரண்ட் ஹைகோர்ட்டுக்கே திருப்பி அனுப்ப போகிறாங்க. த என்கொயரி வில் பி கண்டக்டட் பை த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த பஞ்சாப். ஸோ யார் யாரெல்லாம் இந்த என்கொயரியை கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கன்னா, பஞ்சாபோட சீஃப் ஜஸ்டிஸ், பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் ஹிமாச்சல் பிரதேஷ் ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் ஜட்ஜ் ஆஃப் த கர்நாடகா ஹைகோர்ட். ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இதை கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இட் இஸ் கிளியர் தட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வாண்ட்ஸ் டு கெட் தி பாட்டம் ஆஃப். ஸோ கெட் டு த பாட்டம் ஆஃப் அப்படின்னா எந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுறாங்க, டு இன்வெஸ்டிகேட் தரவுலி ஆர் அண்டர்ஸ்டாண்ட் த ட்ரூ ஃபேக்ட்ஸ் ஆஃப் சம்திங். ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு பின்னாடி என்ன உண்மை இருக்குது அப்படின்றது நம்மளோட சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி மீன் பண்ணுறாங்க. த இஷ்யூ டெஸ்பைட் ஜஸ்டிஸ் வர்மா கேட்டகரிக்கல் டெனியல் தட் கேஷ் ஆட் எனிதிங் டு டு வித் ஹிம். ஸோ அந்த கேஷெல்லாம் நான் எதுவுமே பண்ண போகிறதில்ல அப்படின்றது வர்மாவோட அவரோட டெனியலாகவும் இருக்குது. அண்ட் இஸ் அசர்ஷன் தட் இட் இஸ் இம்ப்ராபபிள். இம்ப்ராபபிள் அப்படின்னா என்ன, அப்ஜெக்டிவா யூஸ் பண்றாங்க. அன்லக்லினா டவுட்ஃபுல். ஸோ அவரே டவுட் பண்றாரு தட் சம் ஒன் வுட் ஸ்டோர் அ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கேஷ் இன் அ விர்ச்சுவலி அன்யூஸ்டு அன்லாக்டு house storeroom that is accessible from the both front and back gates and frequented by residential and government staff. இவர் என்ன சொல்றாரு, அந்த யஷ்வந்த் வர்மா என்ன சொல்றாரு, என்னால் இது வந்து டவுட் ஆகியிருக்கு. யாரோ ஒருத்தவங்க அந்த லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கேஷ் எடுத்துட்டு வந்து யூஸ் பண்ணாத ஒரு லாக்கரில் வச்சிருக்காங்க. ஈவன் அந்த லாக்கருமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் ரெண்டு இடத்துல இருந்து நம்மளை அக்சஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ரெசிடென்ஷியல் அண்ட் கவர்மெண்ட் ஸ்டாஃப்மே அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டோர் ரூமுக்கு அக்சசபிள் இருக்குது. அந்த இடத்துல நான் எது கேஷ் வைக்க போகிறேன் அப்படின்றது யஷ்வந்த் வர்மாவோட அவரோட ஒரு டவுட்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. அதை வந்து நான் வைக்கலை அப்படின்றது தான் அவரோட அலிகேஷனாகவும் இருக்குது. பை போஸ்டிங் ஃபோட்டோகிராஃப்ஸ் அண்ட் வீடியோ கிளிப்ஸ் ஷோவிங் பேட்ஸ் ஆஃப் பேர்ன்ட். ஸோ பேட்ஸ் அப்படின்னா என்ன, ஃபோல்டட் ரோல்டு டுகெதர் அப்படின்றாங்க. ஸோ அதுதான் வேட்ஸ் அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல என்ன வேட்ஸாக இருக்குது அப்படின்னா, அவர் வச்சிருக்க அமௌண்ட் வந்து சுருட்டி பணக்கட்டுகளாக இருந்தது. பேர்ன்ட் நோட்ஸ் as well as the Justice Upadhyaya's report and a reply given by the Justice Verma on the Supreme Court of India's website. The institution has demonstrated rare transparency. ஓகேவா, இந்த இன்ஸ்டியூஷன் வந்து ரொம்ப ரேராக ஒரு டிரான்ஸ்பரன்சி ஷோ பண்ணியிருக்கு அப்படின்றது இந்த இடத்துல மீன் பண்ணுறாங்க. திஸ் ஆகர்ஸ் அப்படின்னா என்ன, ஆகர்ஸ் அப்படின்னா வேர்பை ப்ரிடிக்ட்ஸ். ஸோ இந்த விஷயத்தை ப்ரிடிக்ட் பண்ணுது அப்படின்னா, வெல் தேர் இஸ் அ ரீசன் டு பிலீவ் தட் இன்-ஹவுஸ் இன்குவரி ஃபைண்டிங்ஸ் மே ஆல்சோ பி மேட் பப்ளிக். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னொரு இன்கொயரி பண்ணியிருப்பாங்களா, அதுவுமே வந்து பப்ளிக் கிட்ட தெரிய வைக்கணும். however there are some doubts about the efficacy of the probe mechanism, especially if it turns out to be a conspiracy to implicate the judge by setting fire to the storeroom in his absence. A regular police investigation may have been better to ascertain the facts. So regular police investigation வேணும், such as the cause of the fire. So எதனால இந்த ஃபயர் உருவாச்சு and whether anyone removed the burnt notes from the site. அது மட்டும் இல்லாமல் யாராவது இந்த எரிஞ்ச நோட்டை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்களா. there was also a mysterious claim by the fire services that no currency notes were found. அது மட்டும் இல்லை, ஃபயர் சர்வீஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, எந்த கரன்சி நோட் நாங்கள் ஃபவுண்ட் பண்ணலை, பட் இட் வாஸ் சப்சிக்வெண்ட்லி denied. ஸோ ஆனால் அந்த விஷயத்தை வந்து அதுக்கப்புறம் டெனை பண்ணிட்டாங்க, அந்த இடத்துல இருந்தது அப்படின்ற மாதிரி. எவர் சின்ஸ் அ கோர்ட் ஹெல்ட் தட் நோ ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் கேன் பி ரிஜிஸ்டர்ட் அகேன்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வித்தவுட் கன்சல்டிங் தி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. அது மட்டும் இல்லாமல் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவோட கன்சல்டிங் இல்லாமல் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி மேலே நம்ம கேஸ் போட முடியாது. The police rarely initiate any inquiry into the complaints against judges and an internal mechanism become inevitable. While the judiciary does it work, the government should not be overzealous in this matter. ஓவர்சிலியஸ் அப்படின்னா என்ன, ஓவர்சிலியஸ் அப்படின்றது அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸசிவ்னா ஃபினாட்டிக்கல், அன்என்தூசியாஸ்டிக் அப்படின்றது வந்து அதோட ஆன்டனிம். ஸோ அப்போ வந்து சினானிம் என்ன, எக்ஸசிவ். இந்த இடத்துல கவர்மெண்ட் வந்து எக்ஸசிவாக எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இந்த
லீஸ்ட் அப்படின்னா என்ன? லிஸ்ட் அப்படின்றது டு அவாய்ட் அ ரிஸ்க் ஆஃப். ஸோ எந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணணும்? இட் இஸ் seen as a mastermind trying to trigger wider public demand for the robust accountability mechanism and a new appointment system of for judges. ஸோ யாரோ ஒரு மாஸ்டர் மைண்ட் வந்து பப்ளிக்கை ட்ரிகர் பண்ணுறாங்க. எதுக்காக? ஒரு புதுசாக ஒரு மெக்கானிசம் கொண்டு வரணும். இந்த இப்போ ப்ரெசிடிங்ஸில் கோர்ட் ப்ரெசிடிங்ஸில் ஒரு புதுசாக ஒரு மெக்கானிசம் கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் புதுசாக அப்பாயின்மெண்ட்டை ஜட்ஜஸில் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக யாரோ ட்ரிகர் பண்ண விஷயமாகவும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இஃப் தேர் இஸ் அ லெசன் டு பி ட்ரான் ஃப்ரம் திஸ் அ மர்க்கி எபிசோடு. மோக்கி அப்படின்னா என்ன? மோக்கி அப்படின்றது அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ண க்ளவுடி இல்லைனா க்ளூமி, ஒரு வெளிப்படையாக, அதாவது நம்மளுக்கு தெளிவாக தெரியாத ஒரு விஷயம். ஸோ மோக்கி எபிசோட் இட் இஸ் தட் த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி இஸ் நாட் ப்ரொடெக்டட் பை தி இன்சுலேஷன் ஃப்ரம் த ரெகுலர் இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ். அதாவது ஜுடிஷியல் ப்ராசஸ் இருக்குல்ல, இதோட இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரத்தை வந்து இன்சுலேஷன் பண்ணக்கூடாது. இஸ் நாட் ப்ரொடெக்டட் பை தி இன்சுலேஷன். அதை வச்சு ப்ரொடெக்ட் பண்ணக்கூடாது. எதனால் அப்படின்னா ரெகுலர் இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் பட் பை மேக்கிங் இட் ஃபுல்லி அக்கௌண்டபிள் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் இன் இட்ஸ் ஃபங்க்ஷன். பட் இந்த ஜுடிஷியல் ப்ராசஸ் அப்படின்றது ஒரு கரெக்டாக தான் இயங்கிட்டு இருக்கு, அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்பரண்டாக இருக்குது அப்படின்றத எல்லாருக்கும் புரியணும் அப்படின்றது இந்த எடிட்டோரியல். ஸோ ஒரு சூப்பரான எடிட்டோரியல். கண்டிப்பாக எல்லாருக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் ஒரு பர்சனுக்காவது இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் போய்ட்டு நம்மளோட டெலகிராம் சேனலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ப்ளஸ் நம்மளோட வெப்சைட்டில் ஏப்ரல் 1 தினமும் 5 மணிக்கு நாங்கள் இந்த பிடிஎஃப்பை லைவ் பண்ணிவிடுவோம். ஓகேவா? ஸோ தினமும் சாயந்தரம் இந்த பிடிஎஃப் கூட டெய்லி நியூஸ் பிடிஎஃப் வந்துடும். ஸோ 6:30 மணிக்கு டெய்லி நியூஸ் வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவேன். அந்த வீடியோ போய் நெக்ஸ்ட் பார்த்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் இதை மாதிரி ஒரு சூப்பரான செஷனில் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஆல். பாய்.